நம்ம சவுத் இந்தியன் பிரைடெல்லாம் கான்டோர் வந்து இருக்கிற மாதிரி இருக்கணும், ஆனால் தெரியக்கூடாது, இதுதான் கேட்பாங்க. இப்போ நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கான்டோரிங் பண்ணிப்பாங்க. அவங்க ரெகுலராகவே மேக்கப் போடுற பழக்கம் இருக்கும் அவங்களுக்கு, நார்மலாகவே மேக்கப் போட்டுப்பாங்க. ஸோ அப்போ நல்லா கான்டோர்லாம் பண்ணும்போது அது அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நம்ம சவுத் இந்தியனில் நிறைய பொண்ணுங்க வந்து ரொம்ப ஹெவி மேக்கப்லாம் யாருமே போடுறது இல்லை. அப்போ திடீர்னு நீங்கள் போயிட்டு நல்லா ஷார்ப் கான்டோர் கொடுத்தீங்கன்னா, இல்லை டார்க்காக கான்டோர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு பார்க்குறதுக்கு பிடிக்கவே பிடிக்காது. வந்தோடனே இதெல்லாம் இங்கே மட்டும் கொஞ்சம் கருப்பாக தெரியுது, ஏன்னா மூக்குக்கு மேலே கருப்பாயிருச்சு, அப்படிதான் கேட்பாங்க. ஸோ கான்டோர் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கணும். கரெக்டாக இந்த காது ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, இதுதான் நம்மளோட இடம், இந்த லிப்பு. ஆனால் இங்கே வரை கொண்டு வரக்கூடாது. இந்த ஐப்ரோ முடியுது பார்த்தீங்களா, இதோட நிறுத்திக்கோங்க. சாஃப்டான ஒரு ப்ரஷ் எடுத்துக்கோங்க, ரொம்ப கோடெல்லாம் போடாதீங்க இந்த மாதிரி. அதே அவங்களோட ஃபேஸ் ரொம்ப ஸ்லிம்மாக இருந்தால் நிறைய கூட தேவையில்லை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஊ சொல்கிறா இப்படி பண்ண சொல்லிட்டு இங்கே கான்டர் பண்ணிடுவாங்க. இங்கே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ணை உள்ளே போன மாதிரி ஆயிடும், அது தப்பு, அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்கே இப்படி அகெயின் கீழே ஜா லைனுக்கு கீழே இந்த இடத்துல இங்கே பண்ணும்போது உங்களோட ஃபேஸ் நல்லா ஷார்ப்பாக தெரியும். மோஸ்ட்லி டபுள் சின் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கான்டோர் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபேஸ் பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக தெரியும். ஓகேவா? இப்படி தான் கான்டோர் பண்ணணும், சாஃப்டாக இருக்கணும்.